பயம் இல்லையா நமக்கு? எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? எந்த சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அந்த சத்தம் நமக்கு எஜமானனாய் மாறிப்போகிறது. நியூட்ரல் பொசிஷன் அப்படின்னு ஒன்று இல்லையா? நீ முன்னால் போய்கொண்டே இரு, இல்லாவிட்டால் நீ பின்னால் தூக்கி எறியப்படுவாய் என்று ஒரு கோட் சொல்லுவார்கள். அதை போல நாம் தேவனுக்கு அடிமைகளாய் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாம் பாவத்திற்கு தான் அடிமையாய் இருக்கிறோம் என்று பொருள். இப்படி நாம் பாவத்திற்கு அடிமையாய் இருந்தால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன், சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நித்திய மரணமாம். எல்லாரும் தான் வேலைக்கு செல்கிறோம், ஆனால் சிலர் கை நிறைய சம்பாதிக்கிறார்கள். சிலரோ கூலி வேலைக்கு செல்கின்றனர், வெளிநாடுகளுக்கு சென்று ஒட்டகம் மேய்க்கின்றனர், பன்றி மேய்க்கின்றனர். அவர்களுக்கு நல்ல சம்பளம் கிடைப்பதில்லை. அவர்கள் விரும்பிய வாழ்க்கையை அவர்களால் அமைத்து கொள்ள முடிவதில்லை. அழுகையில் தங்கள் வாழ்க்கையை கடத்துகின்றனர். இந்த 2 வேளையில் மக்கள் எதை விரும்புகின்றனர்? அதிகம் சம்பளம் தரக்கூடிய வேலையை மக்கள் அதிகமாக விரும்புகின்றனர் அல்லவா? அதை போல பாவத்தில் வாழ்ந்தால் அதற்காக கிடைக்கக்கூடிய சம்பளம் மரணமாம். அதற்கு மாறாக தேவனுக்கு அடிமையாயிருந்தால் அதற்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தின் முடிவு நித்திய ஜீவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் எதை தேர்ந்தெடுக்க போகிறோம்? பாவத்தினால் வரக்கூடிய நித்திய மரணத்தை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோமா? இல்லாவிட்டால் தேவனுக்கு அடிமையாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள போகிறோமா? இந்த நித்திய மரணத்தை குறித்து நமக்கு பயம் இல்லையா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா, ஆமேன்.